மாதம். நபியுடைய உள்ளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நபியுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதாக தெரியுமா? சகோதரர்களே, எவ்வளோ பலமான உள்ளம் தெரியுமா? எவ்வளோ மகத்தான உள்ளம் தெரியுமா? உலமாக்கள் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த முதலாவது அற்புதம் குர்ஆன் என்கிறார்கள். சந்தேகமில்லை, முதலாவது அற்புதம் குர்ஆன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன் தெரியுமா அது அற்புதம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஆ முத்தஸத்திஆ மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆன் கவனமாக கேளுங்கள். குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், அல்லாஹ் ஒரு மலையை குறிப்பாக சொல்லவில்லை, ஜபலின் என்றால் உலகத்தில் எந்த மலையாக இருக்கலாம் சகோதரர்களே. எந்த மலை, உலகத்தில் உள்ள அத்துணை மலைகளையும் சேர்த்து குர்ஆனை அதன் மீது இறக்கி வைத்தால் அல்லாஹ் சொல்கிறான், லரஐதஹு காஷிஆ முத்தஸத்திஆ மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக குர்ஆனை சுமக்க முடியாமல் மலைகள் எல்லாம் வெடித்து சுக்குநூறாகி சாம்பலாக மாறி இருக்கும் மலைகள். உலகத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக படைத்த மலைகள் குர்ஆனை சுமக்க முடியாமல் சிதறி போயிருக்கும். அப்படிப்பட்ட மகத்தான அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் எது சகோதரர்களே? நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் குர்ஆனை கொண்டு. எங்கே இறங்கினார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கினான் குர்ஆனை. மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுமந்தது மாநபியுடைய உள்ளம் சகோதரர்களே, சாதாரண உள்ளம் கிடையாது. உலகின் மிகப்பெரிய அற்புதத்தை சுமந்த உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சகோதரர்களே.